வெல்கம் டு டாக்டர் மைத்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் எஸ்டீம், சோஷியலைசேஷன், பர்சனாலிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். நம்மளுடைய சோஷியலைசிங் எபிலிட்டி எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட செல்ஃப் எஸ்டீம், தன் முனைப்பு, தன்னை பற்றி சிறப்பாக எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அது சிறப்பாக அமையும். இது ரெண்டிற்கும் தொடர்புடையது தான் நம்மளோட பர்சனாலிட்டி, ஆளுமை திறன். ஒரு சமுதாயத்தில், ஒரு சோஷியல் கான்டெக்ஸ்டில் நம்மளால எப்படி மற்றவங்களோட பழக முடியுது, நம்மளோட பழக்கத்துக்கு எந்த அளவுக்கு சிறப்புத்தன்மை இருக்குது, அது செல்ஃப் சென்டர்டாக இருக்கா, அது பரந்த மண்பான்மையோடு இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்து புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆளுமை திறனை வளர்த்து கொள்ள முடியும். அதை மேலும் சிறப்பாகவும் முடியும், சிறப்பாக்கவும் முடியும் என்பதை இந்த பதிவுலலாம் பார்த்துக்கிட்டே வரோம். ஒரு சோஷியலைசிங் கான்டெக்ஸ்டில் எந்த அளவுக்கு நம்மளால் பிற மனிதர்களோட பழக முடியுது, அது டு த பாயிண்ட் நம்ம எப்படி பேசுகிறோம், அதில் செல்ஃப் சென்டர்டாக இருக்கா இல்லை பொதுத்தன்மையுடைய கருத்துக்களை மட்டுமே நம்ம பகிர்ந்துக்கிறோமா அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் நிறைய படிச்சிருக்கிறாரு, சகஜமாக ஜஸ்ட் லைக் தட் அவங்களால சில முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்துக்க முடியுதுன்னு சொன்னால், அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அது புரியாத வரைக்கும் அவர் என்ன நினைப்பாங்க, ரொம்ப படிச்சுட்டு அவங்க ரொம்ப ஷோழியாக இருக்காங்க, ஷோயி பிஹேவியர் அவங்கள்ட்ட இருக்குது. சில சமயத்தில் அது ஒரு பெரிய என்வி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்வியா, அவருக்கு நல்லா படிச்சுட்டு பேசுகிறாரு அவருக்கு என்வியான்னு தெரியாத அளவுக்கு சொல்லுவாங்க. என்ன காரணம் அதுக்கு? லோயர் லெவலில், அதாவது அந்த அளவுக்கு திறம்படவும் பேசுவதற்கோ செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கோ திறமை அளவில் குறைபாடு உள்ளவர்கள், அந்த திறமை சிறப்பாக உள்ளவர்களை பார்த்து இவங்க சொல்லுவாங்க. அது ஏன் தன்னை அந்த அளவுக்கு ரைஸ் பண்ணிக்க முயற்சி செய்யாமல் ஏற்கனவே அடுத்த கேட்டகரியில் அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிறவங்கள பார்த்து இவங்க என்வி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. அந்த என்வியோட ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தான் முன்னாடி உள்ளவங்களுக்கு ரொம்ப HW, ஹெட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் என்ன காரணம்? அவங்களால அந்த அளவுக்கு செய்திகளை பகிர்ந்துக்க முடியல. அது ஒன்று தான். இது எப்படி ஒரு வகுப்பறையில் நம்ம பார்க்க முடியும்னு சொன்னால், வகுப்பறையில் ஒருத்தர் கணக்கில் 100க்கு 100 வாங்குறாரு, வகுப்பறையில் முதல் மாணவனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த முதல் மாணவனாக இருக்கிறவனை பார்த்து மதிப்பெண்கள் குறைவாக வாங்குறவன் என்ன பண்ணுவான், ஓரளவுக்கு அவனோட ஜெலஸ் எப்பவும் வெளியில் காட்டிக்கிட்டே இருப்பான். சில சமயம் அந்த முதல் மார்க் வாங்குறவனை எப்படியான நம்ம டீச்சர்கிட்ட திட்டு வாங்கி வைக்கணும், இல்லை அவனுக்கு எதான பனிஷ்மெண்ட் வாங்கி வைக்கணும்னு அதுக்கு எதான ஒரு ஷார்ட் கட்டு, அதுக்கு ஷார்ட் கட்டோ ஷார்ட் டெம்பர்மெண்ட்டோ எதான அவனை ப்ரோவோக் பண்ணுற மாதிரியோ எதுவும் அவன் செய்து பார்ப்பான். இது வகுப்பறையில் சாதாரண விஷயம். ஏன்னா அது எல்லாமே ஒரு 15-16 வயசு வரைக்கும் தான் ஸ்கூல் லெவலில் இருப்போம். அப்போ அது இம்மெச்சூர் பிஹேவியரை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுபோல் தன்னால் சிறப்பாக படிக்க முடியலன்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ஒரு இம்மெச்சூர் பிஹேவியர்னு எடுத்துட்டா, படித்தவன் என்ன பண்ணோம், தனக்கு சரியானவங்களாக இருந்தால் நல்லபடியாக பழகுவான். இல்லாது போனால் அந்த அளவுக்கு அவன் பழக மாட்டான். அப்போ பழகிறது குறைவாக இருந்தால் அவனுக்கு ரொம்ப கர்வம் அதிகம், அவன் ரொம்ப HW, ஹெட் வெயிட் அதிகமாக உள்ளவன். இல்லாட்டி போனால் அதுக்கு இன்னொரு நம்பர் டேக் கொடுத்து 823 அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆல் தீஸ் திங்ஸ் ரிலேட்டட் டு தி அதர் பர்சன் ஹூ இஸ் அனேபிள் டு ரைஸ் ஹிம்செல்ஃப் டு த அதர் கேடர். இது ஒரு ஹோம் ஃப்ரண்ட்டில் கூட நடக்கும். ஒருத்தருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் அவன்கிட்ட அந்த விஷயங்கள் எப்படி தெரிஞ்சிருக்கிறாங்க, என்ன சமாச்சாரம், ஹவு யூ கேன் அக்வைண்டட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் நியாயமே தவிர, தனக்கு தெரியலேன்றதுக்காக வேண்டி தட் இஸ் பீங் டேக்ட் இன் டு தி அதர் லைன், தேர்பை ஹி ஹஸ் பீன் கிவன் ஒரு மார்க்கு, ஒரு கேட்டகரியில் அவங்கள தள்ளி வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப இம்மெச்சூர் பிஹேவியரில் சேர்ந்தது. இதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும்னு சொன்னால் அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பர்சனாலிட்டியில், ஆளுமை திறனில் நிறைய குறைபாடுகளை அவங்க அங்கங்கே என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? அவங்களோட பழகிற தன்மை, சோஷியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த சோஷியலைசிங் எபிலிட்டி, அதில் கொஞ்சம் குறைபாடு இருக்கும். ஏன்னா தே ஹேவ் சம் காம்ப்ளெக்ஸ், அனேபிள் டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள், தோஸ் ஆர் இன் த ஹையர் கேடர். அவங்களோட லெவலில் இருக்கிறவங்களோட ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவங்க ரொம்ப சாதாரணமாக பழகிப்பாங்க, ரொம்ப கலோக்கியலாக கேட்டகரிகளுக்காக அவங்களால பேச முடியும். அதுலேயே அவங்க பெரிய என்ன பண்ணுவாங்க, தன்னை பற்றி பெரிய அளவில் ஜஸ்டிஃபை பண்ணிப்பாங்க. திஸ் திங்ஸ் வில் ஹேப்பன்.
It is nothing to do with the one who is already highly equipped with knowledge, அவங்களுக்கு highly equipped with his subject matter, அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அதுவும் இவங்களை எந்த அளவிலையும் பாதிக்காது. The already who is in the higher level is continue to move ahead. என்ன ஆகே चलते हैं, மேலே மேலே 10 கதம், ஒரு 10 ஸ்டெப் 20 ஸ்டெப்புன்னு அவங்க முன்னாடி போய்கிட்டு தான் இருப்பாங்க. இதில் என்ன புரிஞ்சிக்க வேண்டியது அடிப்படையில்னு சொன்னால், டு கண்டினியூ ஹிஸ் லைஃப், the one who is highly educated or to be in the same line, அவங்க ஒரு நாள் கூட அவங்கள டிகிரேட் பண்ணிக்க வேண்டாம். ஆனால் இந்த லோயர் லெவலில் இருக்கிறவங்க they have to equip themselves to raise themselves to the அதர் லெவலுக்கு போகிறதுக்கு அவங்க எக்யூப் பண்ணிக்கத்தான் வேணும். இப்போ ஒரு வகுப்பில் ஒருத்தன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறான், இஸ் இந்த ஃபஸ்ட் ரேங்க்கு எல்லாம் நிறைய எல்லா பேச்சு போட்டியில் பாட்டு போட்டியெல்லாம் கலந்து மார்க் வாங்குறான், ப்ரைஸ்லாம் வாங்குறான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா he wants to be in the same level, he wants to improve himself further. போன தடவை 86 மார்க் வாங்கி ஒரு ஃபஸ்ட் மார்க்கில் அது காட்டுறான்னா, இந்த வாட்டி அவன் he wants to go என்ன 95 96ன்ற அந்த நம்பருக்கு போயிட்டு தன்னை அவன் எலிவேட் பண்ணிக்கிறதுக்கு பார்ப்பான். அதனால சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டு பர்ஃபார்ம் வெல் அப்படின்றது அவனோட கூடவே இருக்கும். ஆனால் இந்த ஏற்கனவே 25வது ரேங்கில் இருக்கானே, அவன் ஒன்றும் 1வது ரேங்க் வாங்குறதுக்கு இமீடியட்டாக ட்ரை பண்ண வேண்டாம். 16 17 12 அப்படிலாம் கூட ஒரு நம்பர் இருக்குன்னு சொல்லி அந்த நம்பருக்கு அவனை முயற்சி பண்ணாலே இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது என்ன அர்த்தம்னு கேட்டால், இது ஒரு பாசிட்டிவாக தன்னை மோட்டிவேட் பண்ணிட்டு, ஈவன் தோ வி ஆர் இந்த மிட் ஆஃப் த கிளாஸ் லெவலில் அந்த ரேங்கிங்கில் மிடில் லெவலில் இருந்தால் கூட நம்ம டுவர்ட்ஸ் அடுத்த கேட்டகரிக்கு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு ஒரு திறமையை வளர்த்துக்கிறது தான் அத்தியாவசியம். அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு நம்மளோட ஆளுமை திறன் சிறப்பாக வெளிக்கொணர முடியும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம்.